நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 கைதிகள் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதல்கள் காரணமாக 2 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 35 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சில பிந்திய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. 3 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தும் பார்க்கலாம். நெடுந்தீவில் புதிதாக எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம். நாட்டில் சகல விதமான அபிவிருத்தி திட்டங்களுக்கும் தேவையான பணம், நிதி தாராளமாக அரசாங்கத்திடம் உள்ளது என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் மஹிந்த ராஜபக்ச இருக்காரு தானே, அவர் யோசித ராஜபக்சவையும் கூட்டிக் கொண்டு ஒரு இடத்துக்கு போறார். எங்க போறார், என்ன நடக்குது என்பது சம்பந்தமாக அந்த கருத்தோவியம் இருக்கிறது. எனவே அதனையும் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 6ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மிகவும் பரபரப்பான ஒரு சம்பவம் என்று சொன்னால் அது நீர்கொழும்பில் இருக்கிற சிறைச்சாலைக்குள்ள இடம்பெற்ற கைதிகளுக்கு இடையிலான மோதல். அதாவது 2 கைதிகள் குழு 2 டீமாக சேர்ந்து இப்போ வெளியில் நிறைய பாதாள உலக குழுக்கள் டீமாக இருக்குதானே, அதே மாதிரி போதைப் பொருள் கடத்துகிற குழுக்களும் டீமாக இருக்குதானே, அவர்களுக்கு இடையில வெளியில தான் சண்டைன்னு பார்த்தா எல்லாரையும் பிடிச்சி உள்ளுக்குள்ளே அடைச்சா அப்போ உள்ளுக்குள்ளேயும் சண்டை வந்துட்டுது. அந்த அடிப்படையில் நேற்று மத்தியானம் போல் 2 குழுக்களுக்கு இடையில கட்டும் மோதல். அப்போ 2 தரப்பும் மாறி மாறி சண்டை பிடிச்சு ஒரு ஆள் கிடக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு உடைச்சு அங்கே இருந்த செல்லுகள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு அட்டகாசத்தில் ஈடுபட இதுதான் தருணம் என்று சொல்லி இன்னும் ஒரு டீம் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மருந்துகள் வச்சுக்கிற அறை இருக்குதானே, மருந்து களஞ்சியம், அதுக்குள்ளே பூந்து அதெல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு அங்கே இருந்த பெயின் கில்லர்ஸ் இருக்குதானே, இப்போ பாராசிட்டமோல், பெனடோல், இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் அதை எடுத்து எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையான ஆக்கலாம். போதைப் பொருள் கடத்துறார்கள், போதைப் பொருள் பாவனையாளர்கள் சொல்லி எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ள அடைச்சா இப்போ கனகாலமாக போதைப் பொருள் இல்லாமல் இருப்பினும் தானே. அப்போ அந்த வேர்க்காட்டில் இட்டுக்கிற பனடோல்கள், பாராசிட்டமோல் எல்லாத்தையும் குடி குடிச்சு அளவுக்கு அதிகமான பெயின் கில்லர்ஸ், அதாவது வலி மாத்திரைகளை எடுத்து உட்கொண்டார்களாம் என்று சொல்லி அது இன்னும் ஒரு டீம் அங்கால ஒரு பக்கம் அட்டகாசத்தம். ஏன்னு சொன்னால் ஒரு கலவரம் நடக்கக்குள்ள சந்தடி சாக்கில் எல்லாத்தையும் செய்யலாம் தானே என்று சொல்லி அங்கால ஒரு டீம். அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு டீம் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை இருக்கக்கூடிய முக்கியமான கைதிகள் இருப்பினும் தானே, ஆபத்தான கைதிகள், அவர்கள் இருந்த இடத்தெல்லாம் போயிட்டு பழைய கோவக்காரெல்லாம் இருப்பினும் தானே தான் சந்தடி சாக்குன்னு சொல்லி அங்கெல்லாம் போய் கல்லால் தூக்கி எறிஞ்சு அடிச்சு உடைச்சு அங்கே இருக்கிறாக்களை வெளியில் இழுத்து வச்சு அடித்து இந்த மாதிரி ஒரு பக்கம் அட்டகாசமாக போய்க்கொண்டு வந்தது. இதுக்கிடையில் இவ்வளவு கலவர பூமியாக நீர்கொழும்பு சிறைச்சாலை மாறி ஒரே சண்டை களமாக போய்கொண்டிருக்கும் போது பெண்கள் அணியை சேர்ந்த அந்த சிறையில் இருக்கக்கூடிய மகளிர் கைதிகள் கொஞ்சம் பேர் என்ன செய்யணும், கூரைக்கு மேலே ஏறி நின்று அந்த கீழே அடிபட்டு கொண்டிருக்கிற ஆட்களுக்கு ஆதரவு. இப்போ கிரிக்கெட் போட்டி நடக்கக்குள்ள, ஃபுட்பால் மேட்ச் நடக்கக்குள்ள இந்த ரசிகர்கள் பக்கத்தில் இருந்து ஆரவாரம் செய்கிற மாதிரி இவியல் கூரைக்கு மேலே ஏறி நின்று இந்த அடிபடுறாக்களை என்கரேஜ் பண்ணிக்கணும், ஊக்கம் கொடுத்துருக்கணும். பிறகு அவைன்ற ஊக்கத்தில் இவியல் இன்னும் நல்லா உஷாராகி இன்னும் நல்லா அடிபட்டு அதில் 35 பேர் காயமடைஞ்சு 10 பேருக்கு சீரியஸாம், 10 பேருக்கு முக்கியமான சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்ட என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு சில ஆட்கள் நீர்கொழும்பு மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இது நேற்று மத்தியானம் போல நடந்த சம்பவம். பிறகு இவர்களை அடக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் சிறை காவலர்களால் முடியாது. அங்கிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் காணாது. அதுக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருந்த STF வரவழைக்கப்பட்டு, கலகம் அடக்கும் போலீசார் வரவழைக்கப்பட்டு, நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு பிறகுதான் அந்த கலவரம் முற்றுமுழுதாக அடக்கப்பட்டது. பிறகு அந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சு இந்த மாதிரி 35 பேர் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டு அதில் 2 பேர் எல்லாம் செத்து முடிஞ்ச பிறகு அது மத்தியானம் நடந்த சம்பவம். அப்புறம் பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப ஆரம்பிச்சிருக்கணும். இந்த முறை ஆண்கள் கைதிகள் கொஞ்சம் பேர் என்ன செய்யணும், கூரைக்கு மேலே ஏறி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கணும். கூரைக்கு மேலே ஏறி நின்று திரும்ப அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு கேட்கல அந்த கூரை பொறிஞ்சு விழுந்து பிறகு அதில் 4 பேருக்கு காயம். பிறகு அந்த 4 பேரையும் கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றார்கள். இப்படியாக நேற்று நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மிகவும் கலவரங்கள் இடம்பெற்று ஒரு கலவர பூமியாகவே மாறியிருந்தது. இவ்வளவு சண்டைக்கும் காரணமானவருடைய பேர் என்னென்று சொன்னால் ஒருத்தர் தான் காரணம் என்று சொல்லப்படுது. அவர் தான் இதை ஒழுங்கு செய்தார் என்று சொல்லி அவருடைய பேர் சுரேஷாம். சுரேஷ் என்று சொல்லப்படுறவர், அதாவது மூரா என்று சொல்லப்படுற ஒரு பட்டப்பெயரில் அழைக்கப்படுற ஒரு பாதாள உலக குழுவினுடைய முக்கியமான உறுப்பினர் தானாம் இந்த சுரேஷ் என்று சொல்லப்படுற நபர். என்ன பிரச்சனை சொன்னால் சுரேஷ் என்று சொல்லி தமிழாக்களுக்கும் பேர் இருக்குது, சிங்களாக்களுக்கும் பேர் இருக்குது. எனவே இந்த சுரேஷ் தமிழ் சுரேஷா சிங்கள சுரேஷான்னு சொல்லி
தெரியல. யாரோ ஒரு சுரேஷ் அவர் பார்த்த வேலையால் தான் இவ்வளவு கலவரங்களும் இவ்வளவு சண்டைகளும் வந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. அதிலே 3 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கும் பிறகு கிளிநொச்சி நாச்சிக்குடா பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு குடும்பத்துக்கும் இடையில் ஏதோ தகராறு போல இருக்கு, வாய்க்கால் தகராறு போல இருக்கு. அதுக்கு இங்கிருந்து அங்கே வரைக்கும் தகராறை கொண்டு போச்சுன்னு தெரியல, ஏதோ தகராறு. அதன் காரணமாக கிளிநொச்சி நாச்சிக்குடா பகுதியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர், அதாவது வாழ்வெட்டு கும்பல், ஒரு வாகனத்தில் கும்பலாக ஏறி போய் நாவாந்துறையில் போயிட்டு அந்த குறிப்பிட்ட வீட்டுக்குள்ளே புகுந்து அங்கிருந்தவர்கள் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதில் தான் அந்த 3 பேரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதல் நடத்தியவர்கள் உடனடியாக அங்கிருந்து தப்பியோடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர்களை தேடி போலீசார் வலை விரித்திருக்கின்றார்கள். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு புதிதாக ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்று வர இருக்கிறது. பெட்ரோல் ஸ்டேஷன் ஒன்று எதிர்வரும் நவம்பர் மாதம் அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அதற்கான அடிக்கல் நாட்டும் விழா நேற்று இடம்பெற்றிருக்கிறது. அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் கலந்து கொண்டு அடிக்கல்லை நாட்டி வைத்திருக்கின்றார். இதனுடைய பெறுமதி 4 கோடி ரூபாய் பெறுமதியிலான பெட்ரோல் ஸ்டேஷன் என்று சொல்லப்படுகிறது. எனவே மிக விரைவாக கட்டுமான பணிகள் முடித்துக்கொண்டு நவம்பர் மாதம் அது சேவையை ஆரம்பிக்கும் என்று சொல்லி, இந்த ஒரு திட்டம் மட்டுமில்லாமல் நெடுந்தீவுக்காக இன்னும் பல திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முதலும் வெவ்வேறு அமைச்சர்கள் வேறு நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருந்தார்கள். அண்மையில் மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 மில்லியன் ரூபாய் வரைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்காம் நெடுந்தீவுக்காக மட்டும். நெடுந்தீவில் இன்னும் நிறைய அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டியிருக்கின்றதுக்காக அதனுடைய ஒரு கட்டமாக பொதுமக்களுடைய நீண்டகால கோரிக்கையாகிய இந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் இப்பொழுது நெடுந்தீவிலே அமைக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. எனவே நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காசுகளை ஒதுக்கி இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு நிறைய சேவைகளை செய்யுங்க. கடந்த காலங்களில் வடக்கு கிழக்குன்னு சொல்லி காசை ஒதுக்குறது, பிறகு கொஞ்ச காலம் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காசு எப்படி திரும்பி போகுதுன்னே தெரியாது, திரும்பி போயிடும். பிறகு அது எங்கேயோ ஒரு இடத்துல தென்னிலங்கையில் ஏதோ ஒரு இடத்துல அது பயன்படுத்தப்படும். இது கனகாலமாக நாங்கள் பார்த்து கொண்டு வர விஷயம். அப்படி இல்லாமல் தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே நிறைய திட்டங்களை கொண்டு வந்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்து ஊடகங்களினுடைய கவனத்தை பெற்றிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அரசாங்கத்திட்ட எக்கச்சக்கமான காசு இருக்குது, நிறைய காசு இருக்குது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது இலங்கையில் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தாராளமாக காசு இருக்குது, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எனவே நாங்கள் அடுத்த கட்டமாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களை இலங்கையில் மேற்கொள்ள போகிறோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அடுத்து வரும் 3 வருடங்களுக்கு இலங்கையில் ஃபுல் அண்ட் ஃபுல் அபிவிருத்தியாகத்தான் இருக்கும். நிறைய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த போகின்றோம். பாரிய திட்டங்கள் போக்குவரத்து துறையிலையும் சரி, அல்லது மருத்துவ கல்லூரிகள் கட்டுறதாக இருக்கட்டும், அல்லது இன்னும் நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். என்னென்னு சொன்னால், இப்போ எதிர்க்கட்சிகள் சொல்லி கொண்டு வருகிறார்கள் தானே, அரசாங்கத்திட்ட காசு இல்லை, அரசாங்கம் வங்குரோத் இல்லாமல் போகுது. கோத்தாபய ராஜபக்சவுக்கு வந்த அதே கதிதான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் வெறும் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொன்னபடி. எனவே அதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் பிமல் ரட்நாயக்கா அவர்கள், அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் இதை சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து கழகத்துக்காக புதிதாக 800 பேருந்துகள் மிக விரைவில் சேர்த்துக்கொள்ளப்பட இருக்கின்றன, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து சேர்த்துக்கொள்ளப்பட இருக்கின்றன என்று சொல்லி இன்னும் ஒரு தகவலையும் அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே அரசாங்கத்திடம் நிறைய காசு உள்ளது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டி பற்றிய ஒரு செய்தியை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீசன் ஒரே விளையாட்டு போட்டியாக தான் இருக்குது எல்லா இடமும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் நடந்துகிட்டு இருக்குது, அமெரிக்காவில், கனடாவில், மெக்சிகோவில். அது ஒரு பக்கம். பிறகு இங்கே லண்டனில் விம்பிள்டனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்னிஸ் போட்டிகள் நடந்துகிட்டு இருக்குது. அதே நேரம் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிருக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த போட்டிக்கான இறுதிப் போட்டி நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றிருக்கிறது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் மிகவும் புகழ்பெற்ற, உலக புகழ்பெற்ற ஒரு மைதானம், லோட்ஸ் மைதானம். அதில் இங்கிலாந்து மகளிர் அணிக்கும் ஆஸ்திரேலியா மகளிர் அணிக்கும் இடையிலான
2020 போட்டி 20-20 கிரிக்கெட் போட்டியினுடைய இறுதிப் போட்டி நடைபெற்று அதிலே ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது முதல்ல துடுப்படுத்த ஆடிய இங்கிலாந்து மகளிர் அணி வந்து 4 விக்கெட்டுகள் இழப்பில் 20 ஓவர் முடிவில் 150 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். அப்போ வெற்றி இலக்கு வந்து 151 தானே. அந்த வெற்றி இலக்கு 151 வந்து ஆஸ்திரேலியா அணி வந்து 17.1 ஓவரில் வந்து 3 விக்கெட்டுகள் இழப்பில் 153 ஓட்டங்களை பெற்று 7வது தடவையாக சாம்பியன் ஆகியிருக்கிறது ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணி. இது நேற்று இரவு லண்டனில் இடம்பெற்ற இறுதிப் போட்டி. பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மகளிர் கிரிக்கெட் போட்டிக்கான இறுதிப் போட்டி, வார ஞாயிற்றுக்கிழமை வந்து விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிக்கான இறுதிப் போட்டி. அதுக்கு பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை வந்து உலக கிண்ண கால்பந்து போட்டியினுடைய இறுதிப் போட்டிகள் நடைபெறும். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இப்போ என்ன பிரச்சனை சொன்னால், யோசித ராஜபக்ச இருக்கார் தானே, அவர் வந்து எப்படி கடற்படையில் சேர்ந்தார்? 18 வயசில் கடற்படையில் சேர்ந்து அதிகாரியாக எப்படி வந்தவர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக எப்படி வந்தவர், எப்படி லண்டனுக்கு வந்து டிப்ளமா முடித்தவர் என்று சொல்லி இது சம்பந்தமான விசாரணைகள்லாம் இப்போ போய்கொண்டிருக்குது. அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடற்படைக்கு வந்து ஆக்கள் எடுக்கினோம். அப்போ மஹிந்த ராஜபக்ச தான் போய் அளக்கிறார், உயரத்தை அளக்கத்தானே இவ்வளோ உயரம் என்று சொல்லி. அப்போ யோசித ராஜபக்ச ஒரு பெனியனையும் போட்டுக்கொண்டு சின்ன பொடியன் மாதிரி நிற்கிறார். அப்போ மஹிந்த ராஜபக்ச வந்து குறுக்கால ஒரு தடியை வச்சு அளந்து பார்க்குறார். அந்த தடி வந்து அவருடைய இடுப்பளவுலாம் நிற்கிது. இடுப்பளவில் வந்தோடனே ஓகே இப்போ சரி என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச ஓகே பண்ணுறார். ஃபுல்லாலாம் அளந்து பார்க்கல, சுமார் சம்பிரதாயத்துக்கு வந்து தடியொண்டை பிடிச்சி பார்த்து போட்டு ஓகே நீ செலக்டட் என்று சொல்லி, ஏன்னா அப்பா தானே, அப்பா ஜனாதிபதி என்று சொன்னால் மகனுக்கு இடம் கிடைக்கத்தானே வேணும். அதனால் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு சும்மா அவருக்கு அளந்து போட்டு டப்பண்டு கடற்படையில் வந்து சேர்க்குற மாதிரி இந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. அதாவது யோசித ராஜபக்ச கடற்படையில் சேர்ந்ததே மஹிந்த ராஜபக்சவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாகத்தான் என்றதான் இந்த கருத்தோவியம் வந்து தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.